ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கஸ்டமர் ஒருத்தவங்களுக்கு அக்ரலிக் பேனலில் கடையில் யூஸ் பண்ணுறதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆம்பிள் பிளேயர் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் ஃபஸ்ட் டைம் அக்ரலிக் பேனலை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆம்பிள் பிளேயரை ரெடி பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. கஸ்டமர் கேட்டது என்னன்னா, ப்ரோ நான் ஒரு முடிவெட்ட கடை வச்சிருக்கேன், அங்கே கஸ்டமருக்கு பாட்டு போடுறதுக்காண்டியே சூப்பரான ஒரு 2.1 ஆம்பிள் பிளேயர் பார்த்தீங்கன்னா செஞ்சு தர சொல்லியிருந்தாங்க. அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா 2 4 இன்ச் ஸ்பீக்கர் இருக்கும். அப்கமிங்ல அவங்க 8 இன்ச் இல்லைனா 6 இன்ச் அப்கிரேட் பண்ணுவாங்களாம். 12 இன்ச் சப்வூஃபர் இனிதான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க பவர் ஆம் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஆடியோஸோட 2.1 போர்டு தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கேபினெட்டில் அந்த பேனலை பார்த்தீங்கன்னா ஒட்டணும். அந்த பேனலை ஒட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட்ஸ்லாம் வச்சு எடுத்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஹோல்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக வந்து ஒட்டுறதுக்கு ரெடி பண்ணணும். ஏன்னா நம்ம ஒட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு ஹோல்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு பேனல் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த துகள், அதாவது இரும்பு துகள்லாம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த பேனலில் ஒட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம எல்லாம் ஹோல்ஸ் எல்லாம் போட்ட பிறகு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பேனல் ஒட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஹோல்ஸ் போடுறதுக்கு மார்க் பண்ணணும் பார்த்தீங்களா, அதை நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல வச்சா தான் கரெக்டாக இருக்கும்ட்டு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஐடியா வர நீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா காம்பவுண்ட்ஸும் அந்தந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒயிட்னரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துல நீட்டாக பஞ்சு அடிச்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் வச்சு நீட்டாக பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ பாருங்க அந்த ஹோல்ஸ் போட்ட பிறகு எந்த அளவுக்கு நமக்கு அந்த கேபினெட்டோட இரும்பு துகள்கள் எவ்வளோ தூசியாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த தூசிலாம் நமக்கு அந்த கேபினெட்டோட பேனல், அந்த பேனலுக்கு இடுக்குள்ளே போயிட்டுனா ரொம்ப நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேனல் ஓட்டுறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே நீட்டாக காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் எல்லாமே நீட்டாக வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இனி வந்துட்டு நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், பேனல் ஒட்டணும் பார்த்தீங்களா, மறந்துட்டிங்களா? அசம்பிள் பண்ணதுக்கு முன்னாடியே பேனல் ஒட்டிடணும். நம்ம அசம்பிள் பண்ண பிறகு பேனல் ஒட்டிட்டோம்னு நினச்சிக்கிடுங்களா, ஒரு மாதிரி சரிஞ்சிட்டு போயிடும். ஏன்னா மேலே வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வெயிட் கூட்டிடுமோ, அதுக்கு பிறகு நமக்கு வந்து சரிஞ்சிடும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோல்ஸ் போட்ட பிறகு உடனே பார்த்தீங்கன்னா பேனல் ஒட்டிட வேண்டியதான். இந்த பேனல் ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் கொஞ்சம் பழகிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸி தான் பார்த்துக்கிடுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் செய்கிறேன், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஈஸி மாதிரி தெரிஞ்சு நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நான் எப்படி இதை ஒட்ட போகிறேன், ஏன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நட்டு போல்ட்டு போட்டு டைட் பண்ணலாம். நான் ஹோல்ஸ் போட்டோம்னா கண்ணாடின்னு நினச்சிட்டு உடஞ்சிடும் நினச்சேன். லாஸ்ட்டில் பார்த்தா பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஹோல்ஸ் போட்டுனாலும் மாட்டிக்கலாம், இல்லைனா பசை இருந்ததுன்னா பசை வச்சுனாலும் பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பசை வச்சு தான் ஒட்ட போகிறேன். ஏன்னா ஹோல்ஸ் போட்டேன் அப்படின்னா எனக்கு உடஞ்சிரும்ட்டு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. நானும் நமக்கு தெரிஞ்ச டெக்னீஷியன்ட்டு தான் ஐடியா கேட்டேன் பார்த்துக்கிடுங்க. அவங்க சொன்னாவே, ப்ரோ நீங்கள் ஹோல்ஸ் போட்டே மாட்டிடுங்க, அதான் நல்லது, பசை ஊற்றி ஒட்டிங்க டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் என்ன ஹோல்ஸ் போடும்போது டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பசை ஊற்றி ஒட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி ஐடியா போட்டாச்சு. ஸோ அந்த பசை ஊற்றி ஒட்டினாலும் கரெக்டாக ஒட்டிடலாம், அது பொறுமையாக ஒட்டினா ஒட்டிடலான்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு பார்த்துடுங்க. நான் வந்துட்டு இந்த பேனல் வாங்கி 2 நாள் ஆச்சு, ஒரு நாள் இருந்து யோசிச்சு தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து முடிவு எடுத்திருக்கேன். இப்போ அந்த பேனலில் கேபினெட்டில் ஒட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அக்ரலிக் சீட்டுக்கு மேலே ஒரு பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒட்டி வச்சிருப்பாங்க, டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு. அந்த சீட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெதுவாக வந்துட்டு ஒரு முக்கோடி வச்சு இழுத்துடணும். மெதுவாக இழுத்தோம் அப்படின்னா அழகாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமாக பிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பேனலில் இருக்க பேப்பர்லாம் நீட்டாக பார்த்தீங்கன்னா கிழிச்சு எடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நீட்டாக பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம். இனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேனலை நம்ம கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிட வேண்டியதான். ஸோ அந்த கேபினெட்டில் பேனல் ஒட்ட சைடில் ஏதாச்சும் பெண்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி பெவி ஃபாண்டு இல்லைனா ரப்பர் பஸ் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். அதாவது இந்த கேபினெட்டில் நம்ம ஒட்டுவோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு, அதில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு அப்ளை பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நீட்டாக அப்ளை பண்ணி விட்டுருக்கேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீட்டாக அப்ளை பண்ணி முடிச்ச உடனே அந்த பேனலை தூக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணணும். நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய விடணும். காய விட்டுட்டு இந்த மாதிரி பேனலை கீழே கமத்தி வச்சு எல்லாம் நீட்டாக கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்த பிறகு இந்த மாதிரி 743 வெயிக் மாதிரி ஒட்டும் அந்த பசை பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வாங்கி அந்த சுற்றி கேபினெட்டில் நம்ம ஒட்டியிருப்போம் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா நீட்டாக அந்த மாதிரி மெதுவாக அப்ளை பண்ணி விடணும். முக்கியமான விஷயம், இந்த பேனல் ஒட்டியிருப்போம் பார்த்தீங்களா பெவி ஃபேன் போட்டு அந்த கேபினெட்டில், அந்த இடத்துல மட்டும் தான் பெவிக் வந்து அப்ளை பண்ணி விடணும். வேற எந்த இடத்துலையும் பற்றக்கூடாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்து பொறுமையாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டு நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி கையை வச்சு அழுத்தி பிடிக்கணும். 1 நிமிஷத்துக்கு அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா அதுக்கு பிறகு கல் மாதிரி ஒட்டிக்கிடும். அதுக்கு பிறகு நம்ம உடச்சி தான் எடுக்கணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிடும். பார்த்தீங்கன்னா நீட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பேனலை வந்து ஒட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேனல் நல்ல கல் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒட்டி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா காஞ்சாச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக அடுக்கி வச்சு இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா அந்த கோர் வரும் பார்த்தீங்களா, அந்த கம்பியில் வந்துட்டு நல்லா ஒரு அந்த மேலாட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேய்ச்சி எடுத்தாச்சு. அப்போ தான் நமக்கு வந்து சால்ட்ரிங் அடிக்க கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் சப்ளை பிசிபி தான் பார்த்தீங்கன்னா அந்த பிசிபியில் வந்துட்டு டயோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ஃபிட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நல்லா சால்ட்ரிங் மிஷின்லாம் ராவி விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணணும். அதாவது நம்ம எந்த அளவுக்கு இந்த போர்டில் நீட்டாக சால்ட்ரிங் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த
அந்த போர்டுக்கும் அந்த டயோடுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டக்டிவிட்டி இருக்கும். அப்போ தான் நமக்கு வோல்டேஜும் கரெக்டாக கிடச்சிட்டு இருக்கும். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டயோடு ரெக்டிஃபையர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலேட்டர் கனெக்ஷன், அதாவது 5 வோல்ட் யூஎஸ்பி போர்டுக்கான ரெகுலேட்டர் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்து முடிச்சிட்டோம். ஒன்றும் இல்லை, அதிலே பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் எதில் வைக்கணும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக அதை பற்றி பார்த்தீங்கன்னா வச்சு கெப்பாசிட்டருமே ப்ளஸ் மைனஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம கெப்பாசிட்டர் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பிசிபியில் வந்துட்டு வெள்ளை கலரில் மார்க் பண்ணியிருப்பாங்க ஒத்த சைடு மட்டும். அது பார்த்தீங்கன்னா மைனஸ், அதாவது கெப்பாசிட்டரில் மைனஸ் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மைனஸ் டெர்மினலாக பார்த்தீங்கன்னா அதில் வச்சுட்டு நீட்டாக அந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீட்டாக வந்துட்டு எல்லாமே சால்ட்ரிங் பண்ணி பவர் சப்ளை பிசிபியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக அந்த கம்பிலாம் கட் பண்ணி விட்டு சால்ட்ரிங் அடித்த பேஸ்டெல்லாம் நீட்டாக பெட்ரோல் ஊற்றி தொடச்சி எடுத்தாச்சு. ஸோ பாருங்க நான் எந்த அளவுக்கு நீட்டாக சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்கன்னா பார்த்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீட்டாக சால்ட்ரிங் பண்ண முடியும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் சப்ளை பிசிபி வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா இந்த பிசிபி வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 24/0/24 ஏசி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இதில் இன்புட் கொடுத்தா 24/0/24 டிசி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா வரும். இந்த பிசிபியில் இந்த டிரான்ஸ்ஃபார்மரை கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸி தான். இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் லைனை பார்த்தீங்கன்னா நீட்டாக கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் டேப்பிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜீரோ டேப்பிங். ஓகேவா, அந்த ஜீரோ டேப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பிசிபியில் ஹோல்ஸ் வந்து காணாது. அப்படிங்கிறப்போ நம்ம கீழோடு வச்சு நீட்டாக சால்ட்ரிங் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வெளியே லைன் வருதுல, அதாவது நம்ம இப்போ சால்ட்ரிங் அடிக்க போகிற அந்த கம்பியில் வந்துட்டு மேலே ஒரு சின்னதாக ஏதோ ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் அடிக்கணும். அப்போ தான் ஒட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே நீட்டாக செட்டப் பண்ணி வச்சுட்டேன். இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த சால்ட்ரிங் பேஸ்டர் ஆகிட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணிட வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு இந்த மாதிரி பொறுமையாக பார்த்தீங்கன்னா நீட்டாக சால்ட்ரிங் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீட்டாக டிரான்ஸ்ஃபார்மர் லைன் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா இந்த செலக்டர் சுவிட்சை நம்ம எப்படி கேபினெட்ல ஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ பாக்கெட்டில் செலக்டர் சுவிட்ச் மாற்ற மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கேபினெட்டில் எப்படி மாட்டுவோம் அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஸ்க்ரூ எல்லாம் போட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கிடணும். ஸோ அதுக்கு பிறகு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெய்குவிக், அதாவது இது வந்து 7/4 அந்த பசையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக பொறுமையாக அப்ளை பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த எந்த இடத்துல அந்த அக்ரலிக் பேனலில் அந்த சுவிட்ச் மாற்ற மாதிரி இருக்கோ அதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சு அப்படி நல்லா அழுத்தி பிடிச்சி வச்சுக்கிடணும். அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து ஒட்டிக்கிடும். ஸோ ஃபஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒட்டிடணும். லேஸாக கூட நவுட்ட முடியாது ஒட்டின பிறகு அதை நம்ம கரெக்டாக பார்த்துடணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுட்டு அதிலே ஒரு அச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த அச்சுப்படி நம்ம வச்சாலே கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து காஞ்சிடும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேப் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெய்குவிக் அப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பராக கல் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிடும். ஸோ அடுத்து இந்த செலக்டர் சுவிட்சுக்குள்ள நாபமே பார்த்தீங்கன்னா போட்டு விட்டாச்சு. சூப்பராக பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு செலக்டர் சுவிட்சுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ஃபிட் பண்ணிட்டோம். இனி பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டு எப்படி நம்ம அந்த அக்ரலிக் பேனலில் ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணணும். அந்த யூஎஸ்பி கரெக்டாக அந்த இடத்துல செட் ஆகுதா அப்படின்ட்டு பார்த்து தான் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணணும். ஸோ இது எப்படி ஃபிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலத்தி எடுத்துடணும். யூஎஸ்பி பேனல் அந்த பட்டன் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கலத்தி எடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டோனும் அந்த ஸ்க்ரூ பாக்கெட்டில் தருவாங்க. இதை நம்ம அதில் அந்த அக்ரலிக் பேனலில் ஒரு 2 ஹோல்ஸும் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வச்சு அந்த அமைக்கி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபிட் ஆகிறது நமக்கே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அதை எப்படி ஒட்டணும்னு பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா லேஸாக அப்படி பெய்குவிக் அப்ளை பண்ணி விட்டுட்டு கரெக்டாக எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே அழுத்தி விட்டோம் அப்படின்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிடும். இதே போல் என்னென்னையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெய்குவிக் அப்ளை பண்ணி நீட்டாக பார்த்தீங்கன்னா கேபினெட்டில் ஒட்டிட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு இந்த மாதிரி பெய்குவிக் அப்ளை பண்ணி விட்டுட்டு கேபினெட்டில் அந்த பேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒட்டியாச்சு. ஒரு 5 நிமிஷம் காஞ்ச பிறகு யூஎஸ்பி போர்டை பார்த்தீங்கன்னா அதில் வந்து வச்சு பார்த்தோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஎஸ்பி போர்டை வச்சுட்டு 2 சைடும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இந்த மாதிரி பெய்குவிக்கே ஊற்றி பார்த்தீங்கன்னா ஒட்டிட வேண்டியதான். சூப்பராக பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆயிடும். யூஎஸ்பி போர்டை பேனலில் ஒட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பேனலில் ஒரு பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை உரிச்சிட்டு தான் ஒட்டணும். அப்போ தான் நமக்கு அந்த யூஎஸ்பி போர்டோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வெளியே தெரியும். ஸோ நம்ம இதை இப்போ ஒட்ட போகிறதில்ல, நம்ம எல்லாம் அசம்பிள் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுவோம். ஸோ எப்பவும் போல் லைன் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுக்குறதுக்காகவும் ப்ளஸ் மைனஸ் லைனு யூஎஸ்பி போர்டுக்காகவும் பார்த்தீங்கன்னா லைன் வந்து எடுத்து விட்டுருக்கோம். இனி பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்பி போர்டை வந்து ஒட்டலாம். ஒட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசம்பிள்லாம் பண்ணி முடிச்சுட்டு லைன்லாம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தேன் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஒட்டின பிறகு பார்த்தீங்கன்னா அது உடச்சி தான் எடுக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒட்டிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. ஸோ ஒட்டுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும் சொன்ன பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா பொறுமையாக இந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஎஸ்பி போர்டை வச்சு கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு அதுக்கு பிறகு மெதுவாக பார்த்தீங்கன்னா பெய்குவிக் அப்ளை பண்ணி நல்லா நீட்டாக பார்த்தீங்கன்னா ஒட்டணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நீட்டாக ஒட்டியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இனி அடுத்து பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங். லைட் கலர்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரும் அப்புறம் ப்ளூ கலரும் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கஸ்டமரே பார்த்தீங்கன்னா எல்லாம் சூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்கு ரோஸ் கலர் லைட்டும் சின்ன வால்யூம் கண்ட்ரோலுக்கு ப்ளூ கலர் லைட்டும் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா சூப்பராக லைட்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா நீட்டாக லைன் எல்லாம் கொடுத்து
அழகாக பார்த்தீங்கன்னா பெய்குவிக் போட்டு ஓட்டிட்டோம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஓட்டிருக்கும். இதுக்கு பவர் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 2 ஆம்பியர் அந்த சின்ன எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லைன் எல்லாமே கொடுத்து டேப் அடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஓட்டுறோம். நீல கலர் லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் கண்ட்ரோல கீழே பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ லைட்லாம் நீட்டாக ஃபிட் பண்ண உடனே ஆம்ப் ஆன் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைன் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு பாட்டெலாம் பாடுதா அப்படின்ட்டு எல்லாமே நீட்டாக செக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்லாம் கச்ச கச்சன்னு கிடக்காம நீட்டாக பார்த்தீங்கன்னா ஒயரிங் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக பார்த்தீங்கன்னா கேபிள் டை அடிச்சு சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒயரிங்கை கொண்டு வந்தாச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா இந்த பேனலில் மேலே ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா பொறுமையாக ரிமூவ் பண்ணி எடுத்துரும். ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் எல்லாமே நீட்டாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு லுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஸோ இனி பார்த்தீங்கன்னா பாட்டுலாம் போட்டு எடுத்து ஆடியோ டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா பேஸ் டபுள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ டெஸ்டிங் பார்த்துருப்போம். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன காம்பவுண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சிம்பிளாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24024 5 ஆம்ஸ் பியூர் காப்பர் வைண்டிங் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா 12012 பார்த்தீங்கன்னா வந்துடுது. பவர் சப்ளை கெப்பாசிட்டர்னு பார்த்தீங்கன்னா 50 வால்ட் 5000 மைக்ரோ ஃபேல்ட் 2 கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். லைட்டுக்காக பார்த்தீங்கன்னா 12 வால்ட் 2 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கும் லைன் கொடுத்து வச்சிருக்கோம். அடுத்து ப்ரோலாஜிக் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா KMS ப்ரோவோட 2.1 ப்ரோலாஜிக் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆம்ப் ஆன் பண்ணும்போது சப்வூஃபர் தூக்கி அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்மளோட ரிலே ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்பீக்கர் டிலே ஆன் ப்ராஜெக்டை டாட் பிசிபியில் போட்டு பார்த்தீங்கன்னா பண்ணி ரெடி பண்ணி இதில் வந்து மாட்டியிருக்கோம். அதாவது ஆம்ப் ஆன் பண்ணி 5 செகண்ட் கழிச்சு தான் ரிலே ஆன் ஆகி சப்வூஃபருக்கே லைன் போகும். ஸோ பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா RC கனெக்டர் வந்துடும், ஃபேன் கோல்ஸ் வந்துடும், அது பிறகு ஸ்பீக்கர் கனெக்டரு, அதுக்கப்புறம் சப்வூஃபருக்காக பார்த்தீங்கன்னா பனானா சாக்கெட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இன்புட் ஒயர் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்கோம். அதுக்கு பியூஸ்மே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். நல்லா குவாலிட்டியான ஒயர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம செய்கிற ஆம்பில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான பவர் கார்டு ஒயர் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். இந்த ஆம்பு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ கேட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். உண்மையிலே ரிசல்ட் வேற லெவலு. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி அக்ரிலிக் பேனலாக யூஸ் பண்ணி ஒரு 2.1 ஆம்பிள் பிளேயரை ஹெவியாக பண்ணலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துருப்போம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.